அரோரா வந்து நீ எடுக்க மாட்டேன்னு சொன்னதை வந்து வினோத் நம்பிட்டான்னு சொன்னா வினோத் பைத்தியக்காரன். வினோத்துக்கு கிளியரா தெரியும் நீ எடுத்துருவேன்னு. நீ எனக்கு எப்ப எடுக்க போறன்றதுக்கு முன்னாடி நீ அந்த பல்ஸ கிட்டக்க வந்துட்டேன்றத அவன் சென்ஸ் பண்ணனால உனக்கு அல்வா கொடுத்துட்டு எடுத்தான். நீ என்ன தள்ளுற எவ்வளவு சீக்கிரமா நீ எடுத்துருவேன்றது நான் சென்ஸ் பண்ணிட்டேன். இனி எனி டைம் நீ எடுத்துருவ அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் அவன் எடுத்தான். அதனால நீ ஸ்கெட்ச் போடல நினைக்காத. உன் ஸ்கெட்சும் உன் பருப்பும் வேகல. இது விஜய் சேதுபதிக்கு புரியல, அவ்வளவுதான். இல்ல புரிஞ்சு புரியாத மாதிரி அவன் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் காதுல சொல்றாங்களோ இல்ல உங்களுக்கு என்ன புரியுதோ புரியாம பேசிட்டு இருக்கீங்க. வியனா சொன்னது கரெக்ட் தான், நாங்களும் அதே தான் சொல்றோம். இது கிளியர் ஸ்கெட்ச். ஆனா இது உங்களுக்கு புரியலனா எங்களுக்கும் புரியல, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு. ஆனா வியனா சொன்ன மாதிரி ஸ்கெட்சே இருக்கட்டும், அது வியனாவோட ஒபினியன். நீங்க ஏன் சார் டிஃபர் ஆகுன ஒரு பாயிண்ட் எக்ஸ்போஸ் பண்றதுக்காக அது பழி போடுறேன்னு ஒரு இன்னொரு டிஃபைன்ட் லாங்குவேஜ் கொண்டு வந்து போடுறீங்க? இதெல்லாம் ரொம்ப போச்சு. நல்லா இருக்கியா, ஏன் நான் நாசமா போயிடுவா? இதுமே ரெண்டுமே இதுக்கு இன்னொரு பதில் இருக்கு. நான் நல்லா இருக்கேன்னு சொல்றது, ஏன் நான் நாசமா போயிடுவேன் நினைக்கிறியான்றது. இது நீங்க பேசுறது இப்படிதான் இருக்கு. அந்த பொண்ணோட தாட்டு சார் அது. நீங்க எதுக்கு நீங்க சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணோட தாட்டை இன்டர்வியூ பண்ணி வேற மாதிரி ஏதோ ஒண்ணு பேசுறீங்க? நீங்க கன்றாவியா இருந்தது சார். சார் இந்த பொண்ணுகிட்டயும் இந்த பையன்கிட்டயும் காமிச்ச வீரத்துல 10% ஜனநாயகத்துக்காக போய் குரல் கொடுங்க. உங்க வீரம் என்னன்னு நான் பாக்குறேன். நீங்க அதுல வந்து உங்க இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு படம் ஏன் லேட் ஆகுது, அதுல என்ன பிரச்சனை இருக்கு, அதுலதான் சார் காட்டி வந்து ஒரு ஷோல போய் இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து வருத்தெடுத்துட்டு இருக்கீங்க, இவங்க ரெண்டு பேரும் அவமானப்படுத்துறீங்க, இவங்க ரெண்டு பேரும் அசிங்கப்படுத்துறீங்க. கேட்டா என் கண்டஸ்டன்ஸ் மேல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்ல, கோபமும் இல்லன்னு. சார் ரொம்ப தப்பு சார் இது. இன்னைக்கு நீங்க பண்ணது வந்து ஒரு மன்னிக்கவே முடியாத ஒரு தவறு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த கேம் விட்டு அவங்களா வெளில போல சார். நீங்க வந்து இதுல 10வது நல்லா யோசிச்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டா நீங்க அந்த ஓட்டு படி கண்டினியூ பண்றீங்க. நீங்க இருக்கிற எல்லாரையும் நம்ப வைக்கிறீங்க, சரி. ஆனா அதுக்காக உள்ள போனவங்களே நம்ப வைக்கிறேன். அது எப்படி சார் இது? சார் இந்த ஷோவை விளையாண்ட 9வது சீசன்ல யாருக்கெல்லாம் என்னென்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்ற தைரியம் இருக்கோ இல்லையோ, எனக்கெல்லாம் முழுக்க இருக்கு சார். ஏன்னா எனக்கு விஜய் சேதுபதி சாராலையோ விஜய் டிவினாலயோ வாழ்க்கை இல்ல சார். என்னால உள்ள என்ன நடந்த உண்மை என்னவோ அந்த உண்மையை சொல்றதுக்குலாம் எனக்கு தைரியம் நிறைய. இதுல எது ஸ்கிரிப்ட் எது நான் ஸ்கிரிப்ட் ரொம்ப தெளிவா இருக்கு.